சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்து வரும் போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் நீரிணை ஈரான் மூடியுள்ளது. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வரத்து தடைபட்டுள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஒரு வார காலமாக நடைபெற்று வரும் போர் பதற்றத்தால் இந்தியா மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் எரிசக்தி குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகின்றன. ஏற்கனவே வங்கதேசத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின்றன. இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தின் பர்னாலாவின் தனௌலாவில் குருநானக் எரிபொருள் நிலையத்தில் உரிமையாளர் டெக்வீர் சிங் ஒரே நாளில் சுமார் 13 லட்சம் மதிப்புள்ள எரிபொருளை விற்பனை செய்துள்ளதாக கூறினார். இது வழக்கமாக நடைபெறும் சுமார் 4 லட்சத்தை விட 3 மடங்கு அதிகமான விற்பனையாகும். இந்த திடீர் விற்பனை அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அம்மாநிலத்தில் தற்போது கோதுமை அறுவடை முடிவிட்டு அடுத்த கட்ட பயிரிடும் வேலைகள் அடுத்த மாதம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தொடர்ந்து வரும் போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் கிடைக்காமல் போனால் தங்களால் விவசாய சாதனங்களை பயன்படுத்த முடியாது. இதனால் விவசாயம் செய்வதில் சிக்கல் ஏற்படும். அதனால் ஒரு விவசாயி டிராக்டரில் சில பேரல்களை கொண்டு வந்து அதில் டீசலை வாங்கி சென்றுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இது பின்வரும் நாளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிச்சயம் ஏற்படுமோ என்ற அச்சத்தை அப்பகுதி மக்களிடையே மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் பதின்டா, ஷங்கூர் மற்றும் பர்னாலா உள்ளிட்ட பல்வேறு மால்வா மாவட்டங்களின் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகளிடமும் இதுபோன்ற எரிபொருள் பற்றாக்குறை சார்ந்த பீதி ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களும் விவசாயிகளும் எரிபொருள் வாங்க முற்படும் சம்பவங்களும் நிகழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பதின்டா துணை ஆணையர் ராஜேஷ் திமான் கூறுகையில், பதின்டா மொத்த எரிபொருள் சேமிப்பு மற்றும் விநியோக வர்த்தகத்தின் மையமாகும். எரிபொருள் சார்ந்த எந்த பற்றாக்குறையும் இங்கு ஏற்படவில்லை. கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்களை தவிர எரிபொருள் வாங்குவதில் திடீர் அதிகரிப்பு எதுவும் இல்லை. நிலைமை கட்டுப்பாட்டில்தான் உள்ளது என்று கூறினார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.